இன்றைய தினத்தில் கர்த்தர் நம் அனைவரோடும் பேசுவாராக. நியாயாதிபதிகள் 11:30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தாள். இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் பேச எனக்கு கொடுத்த வார்த்தை பொருத்தனை. என்னதுங்க? பொருத்தனை. பொருத்தனைனா என்னதுங்க? வார்த்தையினால் கனம் பண்ணுவது. எதுங்க? பொருத்தனை என்னது? வார்த்தையினால் கனம் பண்ணுவது. பொருத்தனையில் 2 பொருத்தனைகள் உண்டு. ஒன்று, உலக பொருட்களினால் நம்ம கடவுளை வார்த்தையினால் கனம் பண்ணுவோம். சிலர் என்ன சொல்வோம்? எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா 100 சேர் வாங்கி தரேன்னுவோம். வாங்கி தந்தால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்கிறோமா இல்லையா? இது பண்ணால் இதை பண்ணுவேன், ஒரு வாக்குறுதி. முதலே சொல்லிவிடும், அடுத்த சண்டேக்கு நான் பிரியாணி போடுவேன், எனக்கு வேலை கிடச்சிடா. ஒரு பொருத்தனை பண்ணுகிறோம். அது ஒரு வகையான பொருத்தனை. அதுதான் நம்ம ஆதியாகமம் 28, 21, 22 வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்கிறான், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை எனக்கு தரதில் எல்லாத்துலேயும் என்னது? என்னடா இவன் வந்தவுடனே தசம்பாகத்தை எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் காணிக்கையை பற்றி பேசணும் இல்லை, தசம்பாகத்தை பேசவும் மாட்டேன். அல்லேலூயா. பொருத்தனைன்னு வருது. பொருத்தனையில் இதுவும் ஒரு பொருத்தனை. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம சபையில் ஒரு பிரதரோடு பேசிகிட்டு இருந்தேன். நான் இப்படி சொல்லிடுறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் காணிக்கை தந்தாலும் தரலானா கர்த்தர் ஊழியத்தை உயர்த்துவார். ஊழியம் யாருது? அன்றைக்கி அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்? ஊழியன் மறிக்கலாம், ஊழியம் மறிக்காது. ஊழியக்காரன் மாறின்னு இருப்பான், ஊழியம் அங்கேயே தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிரதரோட நம்ம சபையில் பேசிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னுடைய தரித்திரத்தை மாற்ற அவர் தடையாக இருக்கிறார். உன் பொருத்தனையில் கரெக்டாக இருக்கணும். உண்மையா இல்லையா? தசம்பாகம்னா யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்து. 10 ரூபாய் வாங்கினாலும் அதே காசு தான். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அதே காசு தான். நான் திரும்ப சொல்ல, தசம்பாகத்துக்காக நான் பேசலை. பொருத்தனைக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உனக்கு டிலேவாகும். உன்னுடைய தரித்திரங்கள் மாற பொருத்தனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விதவை கையில் எவ்வளோ காசுங்க இருந்தது? அவன் என்ன பண்ணா? எத்தனை போட்டா? இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடாதீங்கன்னு நான் சொல்லலை. பொருத்தனை ரொம்ப அவசியம். உண்மையா? நம்முடைய லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் சில விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லதை தான் நான் சொல்லிட்டு போகிறேன். சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். உன்னுடைய யாக்கோபு என்ன சொல்கிறான்? எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று. உங்களுடைய விரிவாக்கத்துக்கு, உங்கள் எல்லை பெருக்கத்துக்கு, உங்களுடைய சம்பத்து செழிப்பாகணும்னா யாக்கோபு பண்ண ஜெபத்தை பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? தசமபாகம் கொடுக்கணும். அது ஒரு பொருத்தனை பண்ணுறான். கடைசியாக ஈசாக்கை போய் பார்த்துடுறான். ஒரு அதிகாரத்தில் போய் படித்து பாருங்கள். கடைசியாக தகப்பனை பார்த்துடுறான். நம்ம சபையில் இருக்கிற வளர்ச்சி அடையாத குடும்பங்கள், இன்னும் தரித்திரத்தில், இன்னும் கடன் பாரத்தில், இன்னும் கஷ்டத்தில், கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய தசமபாகத்தை, உங்களுடைய பொருத்தனையை சரியான நேரத்தில் பண்ணுங்கள். அல்லேலூயா. அது ஊழியத்திற்காக அல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. எவ்வளோ வாங்கினாலும் 2ஆம் தேதியில் 1ஆம் தேதியே எனக்கு 0 ஆகிடுதுன்னு சொல்கிறவங்களாம் உங்கள்கிட்ட கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை இன்னும் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இந்த திருவிருந்த நாள் அன்றைக்கு உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்க. ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. அல்லேலூயா.
உடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபட. யாக்கோப்பு 2 பொருத்தனை. ஒரு பொருத்தனை நமக்கு வருகின்ற எல்லா காரியங்களினாலும் தேவனை வார்த்தையின் மூலம் கனம் பண்ணுவது ஒரு பொருத்தனை. 2வது பொருத்தனை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:11 வாசிக்கிறோம். அன்னாள் ஜெபிக்கிறா, ரொம்ப வருஷமாக வரா, அழுது 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 ஜெபிக்கிறா, வேண்டுதல் நிறைவேற இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அண்ணால, நீ ஒரு மலடி. கூட இருந்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு மலடி, உன் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட வராதுன்னு. ஆனால் அவள் என்ன ஜெபம் பண்ணுறான், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை நடக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பொருத்தனை உலக பொருட்களினாலும் அவர் தருகிற எல்லாவற்றினாலும் ஒரு பொருத்தனை. 2வது பொருத்தனை என்னது, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதோட கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன், வெள்ளைக்கு வெள்ளை மாறிடுவேன்னு ஒரு பொருத்தனை. நகை போட மாட்டேன்னு ஒரு பொருத்தனை. அது அவங்கவுங்க விசுவாசத்தை பொறுத்தது. அல்லேலூயா. நமக்கு முதன்மையாய் தெரிகிற எல்லாவற்றையும் வேண்டான்டுவாங்க ஆண்டவருக்காக. பார்த்துருக்கீங்களா? எல்லாவற்றையும் விட்டுடுவாங்க. அது ஒரு பொருத்தனை. இங்கே இவன் என்ன சொல்கிறா, குழந்தையே இன்னும் பிறக்கலை, கண்ணிலையும் பார்க்கல, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது தெய்வத்துக்கும் கொடுத்துருவோம், அதுக்கு மேலே கத்தி படாது. அவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான். அடுத்த 4 வசனத்தில் ரிசல்ட் என்ன வருது, தேவன் அவரை நினைத்தருளினார். அப்படி தானே வருது. பெண் பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவளை சிறுமையை நினைத்தருளினார். சிறுமையோடு கண்ணீரோடு வளர்ச்சி இல்லாமல் அடிபட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த காலை வேளை உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு. உன் பொருத்தனையை இன்றைக்கி பண்ணு. என்ன பண்ணணும்? இன்றைக்கி பொருத்தனையோடு தான் நீங்கள் போக போகிறீங்க. 2 வகையான பொருத்தனைகள் உண்டு. ஒன்று உலக பொருட்களினால், 2வது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் ஒரு பொருத்தனை. ஒரு பொருத்தனை பண்ணுங்க, அப்பா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் சாவுற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. நான் ஜீவிக்கிற நாட்களில் 7 நாளில் ஒரு நாள் கொஞ்ச நேரமாவது ரோட்டில் போயிட்டு ட்ராக்ஸை கொடுத்துட்டு வருவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை என்பது எல்லாருக்கும் என்ன மைண்டில் வருதுன்னா, காசு மட்டும்தான் வருது. பொருத்தனை அது மட்டும் அல்ல. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை வரணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கலாம், அந்த தாளந்தை நான் எப்படி ஊழியத்துக்கு பயன்படுத்துவேன், ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு முதன்மையாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறது என்ன சொல்லுங்கள்? நான் எல்லாம் பார்க்குறீங்க, நேரம்தான் முதன்மையானது. அதை காசு கொடுத்தாலும் வராது, போயிடும். அதை கர்த்தருக்காக எந்த நேரத்தை கொடுப்பீங்கன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். பொருத்தனை. அண்ணால் அழுது அழுது புலம்பன நாட்களுக்கு பதிலாக ஒரே பொருத்தனை பண்ணுறான். எனக்கு கொடுத்தேன், அவனை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னவனே நினைத்தருளின தேவன். இந்த காலை வேளையில் நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு என்னது, ஒரு பொருத்தனையை பண்ணி என்ன பண்ணுறான்? எப்தா எதுக்காக பொருத்தனை பண்ணான்னா இன்றைக்கி நான் செய்தியை எடுக்க போகிறேன். இது வரைக்கும் பொருத்தனையே நான் வாழ்க்கையில் பண்ணலாதவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் கேட்கலாம் மாட்டேன். இது வரைக்கும் நான் எந்த பொருத்தனையும் பண்ணதில்லை. ஐயா உண்மையாக ஒத்துக்கினார், அவர் மட்டும் பரலோகம் போயிடுவார். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. இதுவரையும் பொருத்தனை பண்ணாத எல்லாரும் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எப்தா ஒரு பொருத்தனை பண்ணான், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். இது வரைக்கும் காரியங்கள் தடையாக இருக்குது, முட்டுக்கட்டையாக இருக்குன்னா இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். அந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்து உங்களை நினைத்தருளுவா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்தா பண்ண பொருத்தனையை நான் சொல்ல முடிக்கும்போது நீங்கள் இன்றைக்கி பொருத்தனையோடு தான் போவீங்க. அல்லேலூயா. இத்தனை வருடம் விசுவாசியாக இருந்தேன் முக்கியம் இல்லை, கர்த்தருக்காக நான் எதை சாதிச்சுன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் இந்த சபைக்கு தசம்பாகம் கொடுத்தேன்ன்றது முக்கியம் இல்லை, அவருடைய சமூகத்துக்கு நம்ம போய் சேரணும். பொருத்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்யணும். பொருத்தனை எது பண்ணாலும் விலகிடவே கூடாது. இந்த 1ஆம் தேதி பண்ணுவோம் தெரியுமா? என்ன சொல்லுங்கள், ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்போம். இதை இனிமேல்
டெய்லி 5 கிலோமீட்டர் நடப்பேன்னு நமக்குள்ளே ஒரு பொருத்தனை பண்ணிப்போம். 5 கிலோமீட்டர் நடப்பேன், இதை சாப்பிட மாட்டேன்னு. ஜனவரி வரைக்கும் ஓடும். பிப்ரவரியிலேருந்து ஷூவும் தூங்கும், நம்மளும் தூங்குவோம். அல்லேலூயா. அந்த பொருத்தனையை நான் பண்ணல. தெய்வத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தனை இருக்கணும். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்கள், 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கி பொருத்தனை பண்ணு. கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். உன்னுடைய பொருத்தனை அவர் பார்ப்பார். நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய டிலேவோ உன்னுடைய தோல்விக்கு காரணம் அவர் ஏதோ ஒன்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பொருத்தனையை பண்ணிப்பார். கர்த்தர் உன்னை நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாய் உன்னை நடத்துவார். 2 வகையான பொருத்தனை சொன்னேன். ஒன்று உலக பொருட்களினால் ஒரு பொருத்தனை, 2வது தெய்வத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு பொருத்தனை. வார்த்தையினால் கனம் பண்ணுவது பொருத்தனை. இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனால் சிலது நடக்குது, சிலது நடக்கலை. ஆனால் ஆண்டவருக்கு எந்த பொருத்தனை பண்ணுகிறீர்களோ உங்களை நினைத்தருளுவார். மனுஷன் மறந்துடுவான். வாக்குறுதி கொடுத்தவங்கலாம் போயிடுவாங்க. கல்யாண நேரத்தில் 2 கையை பிடிச்சி எல்லா வாக்குறுதி கொடுக்குறோம். ஆனால் பாதி நேரத்தில் அது பிரிந்து போகுது. அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிலை நிற்பதில்லை. ஆனால் நீங்களும் ஆண்டவரும் ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்கள். அன்னாள் சொல்கிறா, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அங்கே என்ன போட்டிருக்கு, உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் உமக்கு அதை ஒப்பு கொடுத்துருவான்னு ஒரு பொருத்தனை பண்ணுறான். அவன் மேலே சவரன் கத்தி படுவதில்லைன்னு. அவள் பொருத்தனை பண்ண அடுத்த நிமிடமே கர்த்தர் அவளை நிலைத்தருளினாள். ஆனால் அத்தனை வருடங்கள் அவள் டெய்லி சபையில் ஜெபம் பண்ணுறான், அழுவுறா புலம்புறா, காரியங்கள் நடக்கலை. கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, என் அடியாளுக்கு நினைத்தருளி ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன். அவள் சொல்லி முடிக்கும்போது அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார். இங்கே 11 நம்ம வாசிக்கிறோம், 11:30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால். அவன் என்ன அங்கே வைக்கிறான் கர்த்தர்கிட்ட, அம்மோன் புத்திரை என் கையில் கொடுத்தா நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன்னு. அந்த பொருத்தனையை பற்றி நம்ம பார்ப்போம். 1வது வசனத்துலேருந்து வாசிப்போம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். எப்தாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எப்தா யாருங்க எப்தா? அவன் ஒரு நியாயாதிபதி, 10வது நியாயாதிபதி, ஜட்ஜ். நியாயாதிபதிகள் அவனும் ஒருத்தன் எப்தா. எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகணும். எப்தா சொல்லுங்கள். இனிமேல் எப்போ கேட்டாலும் சொல்ல எப்தா ஞாபகம் வரணும். எப்தா அவனும் ஒரு நியாயாதிபதி. அவன் ஒரு பராக்கிரமசாலின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கீலேயாத்திய எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் யார்? அவங்க அப்பா எப்தா. இந்த பேர் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. சில பேர்களை நம்ம வைக்க மாட்டோம் வேதத்தில், ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? பிறந்ததின் பாவம் அவன் பாவமா, அவன் தாய் செய்த பாவமா? அவன் செய்த பாவம் இல்லை. அல்லேலூயா. எப்தா பிறந்தது ஒரு பரஸ்திரிக்கு, கீலேயாத்துக்கு பிறந்த மகன். முதலாவது எப்தாவுடைய வாழ்க்கையில் 3 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு, துரத்தப்பட்டவன். என்னங்க? எப்தா துரத்தப்பட்டவன். பிறப்பினால் அவனுக்கு இழக்கப்பட்ட அந்த கொடுமையினால் துரத்தப்பட்டான். 2வது வசனம் வாசிங்க. கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். எப்தா யாருங்க? ஒரு பராக்கிரமசாலி. அவங்க தாய் ஒரு பரஸ்திரியிலிருந்து பிறக்கப்பட்ட ஒரு பையன். அவங்களுடைய பசங்க வளரும்போது யாரை துரத்திடுறாங்க? இப்போது எப்தாவை துரத்திடுறாங்க. துரத்தப்பட்டவன். அவனுடைய ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எப்படி வருது? துரத்தப்பட்டவன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். எங்களை பற்றி சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாம் சம்பத்தான ஆளுங்க.
எங்கள் குடும்பத்தை ஒதுக்கி துரத்திட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இவன் வந்து அந்த ஜாதியும் அந்த மதத்தையும் சொன்னாங்களா இல்லையா? உங்களை சொன்னாங்களா என்ன? எங்களை சொன்னாங்க. இதை தழுவுனதுனால இவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். எங்களுக்கு இன்விடேஷன் வராது, சில இன்விடேஷனு வராது, காதில் மட்டும்தான் கேட்போம். துரத்தப்பட்ட எப்தா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, துரத்திட்டாங்களா? கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத. எப்தா துரத்தப்பட்டவன். எதனாலனா அவன் பிறப்பினால். அவன் எந்த பாவமும் செய்யலை. அவனை எப்படி போட்டிருக்க, பலத்த பராக்கிரமசாலி எப்தா. ஆனால் பிறப்பின் காரணமாக அவங்க பசங்க வளரும்போது யாரை துரத்துறாங்க? இவனை அடித்து துரத்திடுறாங்க, அந்த ஊரை விட்டே துரத்துறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் துரத்தப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்குறோம். உண்மையா இல்லையா? ஏதோ ஒரு காரணத்திற்காக. நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதுனால நான் துரத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு எப்தாவை தேடி வந்தவர்கள் எங்களையும் தேடி வராங்க. அல்லேலூயா. துரத்தப்பட்ட இடத்துல அதே இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் துரத்தப்பட்ட ஆளுங்க திரும்பி எங்கள் இடத்துக்கு வருகிற நாட்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய பொருத்தனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நான் நிறைய ஃபேமிலியில் பேசும்போதெல்லாம், நிறைய பிரச்சனைகளை பேசும்போதெல்லாம் என்னென்னா, அவங்க என்ன ஒதுக்கிட்டாங்க, இவனை ஒதுக்கிட்டான், அவன் ஒதுக்கிட்டான், எவன் வேணால் ஒதுக்கட்டும், கர்த்தர் உன்னை ஒதுக்குனாரா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கேளுங்க, கர்த்தர் உன்னை ஒதுக்குனாரா? இல்லைல்ல. எவன் வேணா உன்னை ஒதுக்கட்டும். எப்தாவை கூட பிறந்த மனைவிகளுடைய பிள்ளைகள் ஒதுக்கின பொழுது அவன் தூரத்தில் துரத்தப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா, நமக்கு ப்ரியாரிட்டி தரல. உண்மையாக சொல்லுங்களேன், நமக்கு ப்ரியாரிட்டி தரலன்னா அங்கே கோபம் வருது. தாய் மாமானா சேரில் போட்டு தான் சொல்லுங்களேன். முதல் மருமகன்னா வாழை இலையில் தான், தட்டில் சாப்பிட மாட்டேன். முறை கரெக்டாக இருந்தணும், இல்லைன்னா கோபம் வருது. எப்தா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய பிறப்பின் நிமித்தம் துரத்தப்பட்டான். துரத்தப்பட்ட எப்தாவாய் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம துரத்தப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கணும். இந்த மனுஷன் மத்தியில் நம்ம துரத்தப்படலாம். ஆனால் எப்தாவுடைய வாழ்க்கை முடியும் போது கர்த்தர் அவனை எந்த இடத்துலையும் கைவிடலை. அல்லேலூயா. துரத்தப்பட்டவனை நோக்கி தான் எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. இவன் எந்த இடத்துக்கும் போகல. நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் நண்பர் மத்தியில் எவ்வளோ பேர் உங்களை துரத்துறாங்களோ கவலையே படாதீங்க. ஸ்தோத்திரம் போட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை செய்யுங்க. இந்த நாளில் ஒரு பொருத்தனையை செய்யுங்க. அவருக்கு வார்த்தையின் மூலம் ஒரு வாக்குறுதியை கொடுங்க. அப்பா, இதில் நான் உன்னை கனப்படுத்துவேன், இதில் நான் உன்னை கனப்படுத்துவேன். 3வது வசனம். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார். அடிச்சு துரத்தின அண்ணன்மாருங்களாம் என்ன சொல்கிறாங்க? அம்மோன் எங்களை வந்து எதிர்க்க வரான், எங்களால் முடியாது. யார் நீ? யார் நீ? பராக்கிரமசாலி. யாருங்க? பராக்கிரமசாலி. நீ வந்து சேனாதிபதியாக மாறிடு, அவங்கள நம்ம அடிக்கலாம். 7. அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். ஃபஸ்ட்டு எங்கெங்க துரத்தி அனுப்பப்பட்டவன்? எதனால்? அவன் மேலே ஒரு பிறப்பின் ஒரு பரஸ்திரீக்கு பிறந்தான் ஒரு தப்பான ஒரு பார்வை. ஆனால் 2வது சாப்டரில் எப்படி வருது? தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். நான் எப்படி டைட்டில் அது கொடுக்குறேன்னா, தூக்கி கொண்டாடப்பட்டான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்,
தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தூக்கி அடிக்கப்பட்டவங்களாம், துரத்தப்பட்டவங்களாம் தூக்கி கொண்டாடுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. எப்தா துரத்தப்பட்ட ஒரு மகன், தன் சகோதரர்களால். அவன் எந்த பாவமும் பண்ணல. அதில் எடுத்து நான் எல்லா ரெஃபரன்ஸும் பார்த்தேன். அவன் எந்த பாவமும் பண்ணலை. அவன் ஒரு பராக்கிரமசாலி, துரத்தப்பட்டவன். ரெண்டாவது டைட்டில் என்ன கொடுக்கணும்னா தூக்கி கொண்டாடப்பட்டவன். ரெண்டாவது, உங்களை தூக்கி கொண்டாடணும்னா உங்கள் விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்டத்தில் சொல்லணும். அவன் என்ன போட்டிருக்கான்? மிஸ்பாவிலே அவனுக்கு நடந்த எல்லாவற்றையும் யார்கிட்ட போய் சொல்கிறான்? எந்த மனுஷன்கிட்டையும் சொல்லலை. திருப்பியும் தலைவன் ஆக்குறாங்க, அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி கொண்டாட போகிறாங்க. ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறான்? நடந்த இழுக்க எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்கிறான்? மிஸ்பாவிலே கர்த்தர் சந்நிதியில். 2 பேர்கிட்டையும் சொல்லுங்கள், உனக்கு நடக்கிற எல்லா கொடுமையை கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லு. நாங்கள் சொல்லவே மாட்டேங்க. யாருக்கும் கொடுமையாக நடக்கலையா? நான் மாமியார் மருமகள் கொடுமையை சொல்ல, நார்மலான கொடுமையை சொல்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு நடந்த எல்லாவற்றையும் மிஸ்பாவிலே கர்த்தர் சந்நிதியிலே சொன்னான். ஃபஸ்ட்டு துரத்தப்பட்ட எப்தா, ரெண்டாவது தூக்கி கொண்டாடப்பட்ட எப்தா. அப்படியே மாறணுங்க லைஃப்பில். எப்போ மாறணும்னா கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து சொல்லணும், அப்பா எனக்கு விரோதமாக இவன் இதை பண்ணுறான், நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. நமக்கு நடக்கிற எல்லா மிஸ்யூஸையும் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையா? நம்முடைய வீட்டு காரியங்கள் உங்கள் கூடயும் உங்கள் பார்ட்னர் கூடயும் உங்கள் ஜபத்தில் மட்டும் இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்களுடைய எல்லா விஷயம் யார் யார்கிட்ட இருக்கணும்? உங்கள்கிட்ட இருக்கணும், உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்கணும், மூணாவது கர்த்தர்கிட்ட இருக்கணும். சில விஷயங்களை மட்டும்தான் ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்லணும். அல்லேலூயா. ஒன்று நடந்தால் ஊர் ஃபுல்லாக ஃபோன் அடித்து சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. எப்தா கர்த்தர் சந்நிதியில் மிஸ்பாவில் போய் சொன்னான், அவனை தலைவனாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது தூக்கி கொண்டாடப்பட்ட எப்தா. அவன் எதுக்கு பொருத்தனை பண்ணான்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். 12வது வாசிங்க. பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான். இப்போ எப்தாவை தூக்கின்னு வந்துட்டாங்க, ஏரியாக்கே தூக்கின்னு வந்துட்டாங்க. போன இடத்துல பழைய இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவனை தலைவனாக்கிட்டாங்க. முதல்ல ஒரு பரஸ்திரியின் மகனாய் அவன் தலையெழுத்தில் இருந்த அந்த ஒரு பேரை எடுத்துகிட்டு இப்போ யார் அவன்? தலைவனும் சேனாதிபதியும் இஸ்ரவேலுக்காய் மாற்றப்பட்டவன். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய இடத்துல நான் இவ்வளோ தான், எங்கள் குடும்பம் இவ்வளோ தான், நம்மளே முடிச்சிடுறோம். இல்லை, கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைத்தா எல்லாவற்றையும் மாற்ற முடியும். முடியுமா? முடியாதா? ஒரு பேரை குத்திடுவாங்க, இவங்க இப்படி தான், இவன் இப்படி தான், இவன் இப்படி தான். கவலையே படாதீங்க. அவருடைய சந்நிதியில் மிஸ்பாவில் போய் கர்த்தருக்கு சந்நிதியில் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அப்பா எனக்கு விரோதமாக பேசின வாய்களுக்கு முன்பாக என்னை நிறுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நிறுத்துவார். அவன் துரத்தப்பட்ட எப்தா திருப்பியும் தூக்கி கொண்டாடப்பட்டான். அவங்க தெரிஞ்சிடுச்சு, எப்தா வரலனா அம்மோன் புத்திரர் நம்ம தேசத்தை காலி பண்ணுருவாங்க. உங்களை கூப்பிடணுங்க, உங்களை கூப்பிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டு தான் ரிப்பன் கட் பண்ணணும். நீங்கள் போகாமல் அங்கே எதுவுமே நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நேற்று கூட எனக்கு ஒரு சந்தோஷம், என்னை கூப்பிட்டு ஜோஸ்வின் ஃபேமிலியில் நேற்று ப்ரேயர் பண்ண வச்சாங்க. அல்லேலூயா. நான் போகாமல் அங்கே நடக்கக்கூடாத நாட்கள் வரணும். எங்கே உங்களை துரத்தி அடித்தாங்களோ தூக்கி கொண்டாடுகிற நாட்கள் கண்டிப்பாக கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கெங்கெல்லாம் உங்களை துரத்துனாங்களோ எப்தாவை போல் தூக்கி கொண்டாடுகிற நாட்கள் வரும். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் அந்த நாட்களை உண்டு பண்ணுவார். எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் உதவாமல் போனீங்களோ, கர்த்தர் அதே இடத்துல உங்களை தூக்கின்னு போய் நிறுத்துவார். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, எப்தா பண்ண ஒரே வேலை, அவருடைய சந்நிதியில் எல்லா விஷயத்தையும் சொன்னான். யாருக்கிட்டையும் போய் சொல்ல. அந்த வசனம் தான் போட்டிருக்கு 11 கடைசி லைன் பாருங்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம்
மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். உங்கள் ப்ரைவேட் ஜெபத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில், பர்சனல் ப்ரேயரில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், அப்பா இதெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உங்கள் தலையை மீண்டும் தூக்கி நிறுத்து வல்லமை உள்ளவன். பிரச்சனையே யாருக்குன்னா இஸ்ரவேலருக்கும் அம்மோன் புத்திரருக்கும். இஸ்ரவேலர் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா எப்தாவை நாமினேட் பண்ணி அம்மோனை முறியடிக்கணும். இதுதான் வேலையே. இப்போ போயிட்டு ஒரு ஆளை விட்டு அனுப்பி பேசுகிறாரு, என்ன தாண்டா உனக்கும் எனக்கும் பிரச்சனை. நிறைய வாட்டி நம்ம கேட்போம், உனக்கும் எனக்கும் என்னதாம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ அம்மோன் சொல்கிறான், 3 இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கீங்கன்னா என்னதுன்னா, அர்னோன் துவங்கி யாக்கோப் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற தேசத்தை எனக்கிட்டேயே சமாதானத்தோடு கொடுத்து நான் போரை நிறுத்திடுறேன்னு. இவனுக்கு திருப்பியும் எப்தாக்கு கோவம் வருது. அந்த 15 22 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவன் சொல்கிறான், எப்தா சொல்கிறான், அம்மோன் ராஜாவுக்கு திருப்பியும் ஆள் அனுப்பி விளக்கத்தை கொடுக்குறான். இது எல்லாம் நாங்கள் யோர்தானேருந்து நாங்கள் தாண்டி போகும்போது ஒரு ராஜாக்கிட்டேயும் நாங்கள் போய் கெஞ்சி கூத்தாடணும், நாங்கள் கடந்து போகிறோம், நான் அந்த இடத்த நீங்கள் கொடுக்கல. அந்த 21வது வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனை அவருடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்தில் குடியிருந்து பிரித்து அர்னோன் துவங்கி யாப்போ மட்டும் வனாந்திரம் யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியன் எல்லைகளெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இது கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்தது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் அதை விளக்கமாக படிங்க. அர்மோனுக்கு என்னென்னா, அந்த எல்லா இடத்தையும் ஒரு ட்ரையாங்கிள் போல் மொத்த இடத்தையும் எனக்கு கொடுத்துரு, சண்டையை நிறுத்துறேன்றான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எப்தா தைரியமா, இது நீ கொடுத்ததில்ல, கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்த இடம், நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். இவன் 2 வாட்டியும் ஆள் அனுப்பி பார்க்குறான். நம்மளும் சில காரியங்கள் நடக்கணும்னு ஆள் அனுப்பி பார்ப்போம். நடக்குதா நடக்கலையா. ஆனால் 3வது அவன் விஷயத்தை பண்ணுறான். 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். எப்தா யாரை முறியடிக்கணும்? அம்மோனை முறியடிக்கணும். ராஜாவும் ஆக்கிட்டாங்க, தலைவன் ஆக்கிட்டாங்க. 2 முறை ஒரு தூதும் அனுப்பிட்டார், எல்லா விஷயத்தையும் விளக்கிட்டார். ஆனாலும் அவன் செவி கொடுக்குற மாதிரி இல்லை. இன்றைக்கி சாத்தானோட நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துன்னே இருக்கா இல்லையா? தினம் அவன் நம்மளை அட்டாக் பண்ணினே தான் இருக்கிறான், நம்மளும் அடி வாங்கினே தான் இருக்கிறோம். போகிறோம் அடி வாங்குறோம், திரும்பி வரும், போகிறோம் அடி வாங்குறோம், திரும்பி வரும். அவன் அம்மோன் புத்திரருக்கு ஆள் அனுப்பி பார்க்குறான். 3வது வாட்டி பார்த்தான். அங்கே என்ன சொல்கிறான் 20. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். இந்த மாதிரி நான் பொருத்தனை பண்ண மாட்டேன். ஆனால் அவன் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான் அவன்? நான் போயிட்டு ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா என் வாசப்படியில் நிற்கிறது உமக்குன்ட்டான். அது யார் நிற்குன்னு கூட தெரியல அவனுக்கு. அவன் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். என்ன சொல்லிட்டான்? என் வாசப்படியில் நிற்கிறது உமக்கு உரியதாகும், அதை தகன பலி, அதனை போட்டிருக்கு, அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். அண்ணால் என்ன ஜெபம் பண்ணா? என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தால், என்னை நினைத்தருளி ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உமக்கே நான் தந்துடுறேன்ட்டான். இங்கே இவன் என்ன பண்ணுறான்? ஆளுங்களை விட்டு பார்த்தான், வேலை நடக்கலை. கர்த்தர்கிட்ட பேசுகிறான், அப்பா நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், நான் போயிட்டு அம்மோனை ஜெயிச்சுட்டு சமாதானத்தோடு வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், என் எதிர்க்க வர்றது எல்லாமே உமக்கு தான், நான் அப்படியே பலி கொடுத்துருவேன்ட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை இன்றைக்கி எதிர்பார்க்குறார். உங்கள் சாத்தானை மேற்கொள்ள, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை மேற்கொள்ள உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வாக்குறுதியை இன்றைக்கி எதிர்பார்க்குறார். ஒருவேளை உங்கள் ஜெபத்தின் நேரத்தை இன்றைக்கி பொருத்தனை பண்ணுங்கள். தலையே போனாலும் 6 to 7 நான் ஜெபிப்பேன் காலையில். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு பொருத்தனை இன்றைக்கி பண்ணுங்கள். உங்கள் டைரியில் பின்னாடி எழுதி வச்சுங்க, யாருக்கும் காட்டாதீங்க. இந்த பொருத்தனை நான் நிறைவேற்றுவேன். பண்ணுங்க.
இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அம்மோன் புத்திரவும் கால் கீழே இருப்பாங்க. சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடிக்கினே இருக்கிறோம். பொருளாதாரத்தில், வியாதியில், முன்னேற்றத்தில், சமாதானத்தில், எல்லாத்துக்கும் போராட்டம் நடந்துக்கினே இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். யார் சொன்னது? உலகத்தை ஜெயித்தவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் ஜெயித்தவர் தான் சொல்லியிருக்கார், தோற்றவர் நமக்கு சொல்லலை. ஜெயித்தவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், பொருத்தனையோடு போங்க. அப்பா, இந்த பொருத்தனை நான் ஜீவன் இருக்கிற வரைக்கும் பண்ணுறேன். சிலர் எல்லாம் ஷார்ட் டேர்ம் தான் பொருத்தனை பண்ணுவோம். அதான் நான் மறுபடியும் சொன்னேனே, ஈஸியான பொருத்தனை 50 சேர் வாங்கி கொடுத்துட்றேன், அடுத்த மாதம் பிரியாணி போட்டுடுறேன். இந்த பொருத்தனைலாம் உலகப்பூர்வமாக அது ரெண்டாவது பொருத்தனை. மெயினான பொருத்தனை என்னென்னா, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வாக்குறுதி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குன்னு சவரன் கத்தி படாதீங்கன்னு சொல்லிடாதீங்க. உங்கள் ஹேர் கட் பண்ணாவே பார்க்க முடியல நிறைய பேரை. பண்ணாமல் இருந்தால் ரொம்ப அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கி பொருத்தனை பண்ணு. அம்மோன் உன் கால் அடியில் விழுவானா இல்லையா? இன்றைக்கும் விசுவாசிங்க பூசணிக்காவை பார்த்து பயப்படுற நாட்கள் உண்டு, இருக்கா இல்லையா? இன்றைக்கும் எலுமிச்சப்பழம் அப்படி உருண்டு ஓடிச்சுன்னா பயப்படுற நாட்கள் உண்டு. உலக ஜெயித்தவர் சொல்லார், இதை காட்டிலும் நான் பெரியவர், இதை காட்டிலும் நான் பெரியவர். எப்தா துரத்தப்பட்டவன். ஆனால் அதே சகோதரர்கள் அவனை தலைவனாய் மாற்றினாங்க. சும்மா சாதாரணமாக வீட்டில் கூப்பிட்டு போகலாங்க, திரும்பி போகும்போது அவன்தான் ஜனாதிபதி. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அவன்தான் ஜனாதிபதி. அவன்கிட்ட எல்லா பவரும், அந்த கண்ட்ரிக்கே பவர் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எல்லாவற்றையும் சொன்னான். அந்த 29வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கிட்டுன்னு வருது. அல்லேலூயா. அவன் ஒரு நியாயாதிபதிங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவன் ஒரு சீஷர் கிடையாது. வெறும் நம்ம ஊரில் பேர் சொன்னால் அவன் ஒரு ஜட்ஜி, அவ்வளோதான். அவன் நியாயம் தீர்க்கிறவன். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேலே வரத்துக்கு காரணம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவன் மிஸ்பாவில் போய் கர்த்தருக்கு சொன்னான், மிஸ்பாவில் போய் கர்த்தரோடு இருந்தான் தான் வரும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே வேறு இடத்துக்கு போயிடுறோம். மிஸ்பாவில் வரணும். கில்கால் கீழே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவன் என்ன சொல்கிறான்? என்ன பொருத்தனை பண்ணியிருக்கான்? எனக்கு முன்பாக வருவதை கர்த்தருக்கு சர்வாக தகன பலி. 3வது பாயிண்ட்டு, எதிரிகளை முறியடித்தான். எப்தா 3 விஷயம் சொன்னேன் எப்தாவை பற்றி. என்னது? துரத்தப்பட்ட எப்தா. 2வது தூக்கி கொண்டாடப்பட்ட எப்தா. 3வது எதிரிகளை முறியடித்த எப்தா. அவன் அந்த பொருத்தனையை பண்ணி முடிக்கிறான். அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் இப்போ என்ன ஆகுது பாருங்கள். 32 வாசிங்க. எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை இன்றைக்கி பண்ணுங்க. ஒரு பொருத்தனையை பண்ணுங்க. அப்பா, இந்த பொருத்தனை நான் வாழ்நாள் முழுவதும் வச்சுருப்பேன்ப்பா. அல்லேலூயா. டெம்ப்ரவரி பொருத்தனை இருக்கட்டும், ஆனால் பெர்மனெண்ட்டாக ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் ஜீவியத்தில் இந்த பொருத்தனையோடு தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. பாதி சிபிஎம்காரங்க வெள்ளை துணி தான் போடுவாங்க. அவங்க ஒரு பொருத்தனையே பண்ணிட்டாங்க, இந்த உலகத்தில் நாங்கள் மேன்மையாய் காட்டிக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்படிலாம் வேண்டாம். நிறைய பேர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறாங்க. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெள்ளை அடிக்கப்பட்ட வெள்ளை போட்டவன் பரிசுத்தவானும் கிடையாது, கலர் போட்டவன் துன்மார்க்கனும். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை. அப்போ ஏன் வெள்ளை போட்டுன்னு வரணும்னு கேட்குறீங்களா? அது யூனிஃபார்மு. அல்லேலூயா. இப்படியும் பேசுவோம், அப்படியும் பேசுவோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களில் வேண்டும். அல்லேலூயா. வெளியில் வெள்ளை மாதிரி உள்ளேயும் வெள்ளையா இருக்கணும். இன்றைக்கி விசுவாசிங்க வெளியே வெள்ளை இருக்குது, உள்ளே கலராக இருக்குது. இல்லை, திருவிருந்து பந்தியில் அமரும் முன்பே அவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க.
அப்போ நான் பரிசுத்தமாக தான் இருப்பேன். பாவத்துக்கு இந்த கால்கள் விலகி ஓடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க பாவத்துக்கு இந்த கால்கள் விலகி ஓடும்? இன்றைக்கி பாவம் நம்ம தேசத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிது. பாவத்திற்காக என்னுடைய கால்கள் போகாது, பாவத்திற்காக என் சிந்தனைகள் போகாது. என்னை வாழ்க்கை முழுவதும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிறோம், வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சில பொருத்தனைகள் சிலெல்லாம் தாய்மார்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு தெரியும். சீரியல் பார்க்க மாட்டேன் நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சீரியல்னால நிறைய பிரச்சனை வீட்டில் வருதுன்னு கேள்வியும் பட்டேன். இனிமேல் சினிமாவே பார்க்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத களியாட்டங்கள்லாம் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அங்கே எப்தா ஒரு பொருத்தனை பண்ணால் நான் போய் ஜெயிச்சுட்டு வந்தானாவே வாசலில் நிற்கிறது உனக்குன்ட்டான். நீங்கள் சொல்லுவீங்களா? நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு எது உடஞ்சி போயிட்டோ அதை தான் பொருத்தனை பண்ணுவேன். சும்மா சொன்னேன். அல்லேலூயா. முதன்மையான காரியங்கள் அதான் நான் சபையில் அங்கிள் சொல்வார் அடிக்கடி, பொண்ணே அங்கிள், கிழிஞ்சு போன நோட்டை ஆண்டவருக்கு முதன்மையான பொருள் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வாழைப்பழம் கொலை தளிச்சுன்னா அதில் இருக்கிறது தான் கொடுக்கணுன்னுவாங்க. கடைசியாக இருக்கிறத கொடுக்க மாட்டாங்க. முதலாவது போடுகிற குட்டி யாருக்கு? சபையில் எத்தனை வந்து கட்டிடுவாங்க. தயவுசெய்து இங்கே கட்டாதீங்க. அல்லேலூயா. பொருத்தனை உண்மையாக இருக்கணும், பொருத்தனையை நிறைவேற்றணும், பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். அவன் பொருத்தனை பண்ணுறான், வீட்டு வாசப்படியில் வருது. எனக்கு அடுத்த டக்குன்னு வாசிங்க முடிச்சிட 33. அவன் அவர்களை ஆரோவே துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறிய அடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. எதிரிகளை முறியடிக்கிற ஒரு வல்லமை எப்போ வந்ததுன்னா அவனுக்கு, அவன் பராக்கிரமசாலி தான், கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தான், கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்குச்சு. ஆனாலும் அவன் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டான், கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு டீலிங் வச்சுட்டான். நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், சமாதானத்தோடு நான் வந்தேன்னா இதை நான் பண்ணுவேன்ட்டான். இன்றைய தினத்தில் எதெல்லாம் வாய்க்காமல் இருக்கோ கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனையோடு புறப்பட்டு செல்லுங்க. அல்லேலூயா. அந்த லைன் நான் அண்டர்லைனே பண்ணிட்டேன் என் பைபிளில். அப்படி இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அவன் என்ன சொன்னான்? அம்மோனு உங்கள் தேசத்தையே நான் கைப்பற்றுவேன்னு சொன்னதில் இவன் சொன்ன ஒரு பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்து தேசம் முழுவதும் இவங்க கால் கீழே வந்துடுச்சு. நான் அதை தான் திரும்பி பழையபடி சொல்கிறேன். எங்கே உங்களை துரத்துனாங்களோ உங்கள் காலடியில் வந்து விழுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. எங்கே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ எப்தாவை போல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பொருத்தனையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுவரை நான் பொருத்தனையே பண்ணாதவங்க இன்றைக்கி பொருத்தனை பண்ணுங்கள். அப்பா, இந்த விஷயத்தில் நான் உறுதியாக நிற்பேன். 34 குயிக்காக எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. பொருத்தனை பண்ணும்போதும் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து பண்ணுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். பொருத்தனை பண்ணும்போதும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அவர் பார்த்துக்கினே இருக்கிறார். உன்னுடைய வார்த்தையை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சபைக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு பொருத்தனை சும்மா பண்ணாதீங்க. 50 லட்ச ரூபா வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? 5 லட்ச ரூபா சபைக்கு கொடுத்துறேன். ஆனால் 50 லட்சம் வந்தவொடனே என்ன ஆகும் சொல்லுங்கள்? இவ்வளோ நான் நினைப்பேங்க. உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க. என்ன நினைப்பேன், இவருக்கு என்னத்துக்கு 5 லட்சம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவருக்கு 50,000 இவருக்கு பெருசு, போதும். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, வீட்டுக்கு முன்னாடி எது வந்தாலும் நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, அது பலியாக கொடுத்துருவான்ட்டான். வரான், இருக்கிறது ஒரே பொண்ணு, டான்ஸ் ஆடின்னு வெளியில் வருது. தலைவர் எக்கச்சக்கமாக மாட்டிங்கினார். அல்லேலூயா. பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். அவன் சொன்ன வார்த்தையை அவர் அங்கீகரித்ததுனால தான் அம்மோனை காலடியில் வந்து விழ செய்தார். அல்லேலூயா. உங்கள் பொருத்தனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். ஆனால் அப்படியே நான் ரிவர்ஸில் போய் படித்து பார்த்தேன். பலி கொடுக்கறதுக்கு யாரை படுக்க வச்சான்? போய் மகனை. அது கர்த்தர் சொன்ன வார்த்தை.
உண்மையா இல்லையா? நீ போய் அவனை பலி கொடுன்னு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் மனம் இறங்கி என்ன பண்ணிட்டார்? ஆட்டுக்குட்டியை அனுப்பிட்டார். ஆனால் இங்கே பொருத்தனையில் அப்படி இல்லை. முடிக்கிற வசனத்தில் பார்த்தீங்கன்னா 39 வாசித்தீங்கன்னா, 2 மாதம் முடிந்த பின்பு தகப்பன் இடத்துக்கு திரும்ப. 2 மாதம் என்ன பண்ணான்னு தானே கேட்குறீங்க? வீட்டில் போய் வாசிங்க. பொண்ணு கேட்குறா, நீ பொருத்தனை பண்ணிட்ட, நான் சின்ன பொண்ணு, மலையில் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு 2 மாதம் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறேன், அப்புறமா பலி கொடுத்துரு. அல்லேலூயா. பொருத்தனையில் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. 4வதோடு முடிச்சிடறேன். பொருத்தனையில் உண்மையாக இருந்த யெப்தா. அல்லேலூயா. 4 விஷயத்தை சொன்னோம். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, துரத்தப்பட்ட யெப்தா, தூக்கி கொண்டாடப்பட்ட யெப்தா, எதிரிகளை முறியடித்த யெப்தா, பொருத்தனையில் உண்மையுள்ள யெப்தா. நம்முடைய பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். ஒரே மகள், ஆசையாக வளர்த்த மகள், கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. விஷயத்தை கர்த்தர் கையிலே கொடுத்துட்டான். அன்னாலை போல, யெப்தாவை போல நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தனையோடு எந்தெந்த காரியங்களை நீங்கள் நிற்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். இப்போ பக்கத்தில் கேளுங்க, பொருத்தனை பண்ணிட்டியா? கேளுங்க, பொருத்தனை பண்ணிட்டியா? பண்ணிடலாம், பண்ணிவிடு. அல்லேலூயா. இன்றைக்கு பொருத்தனையோடு போக போகிறோம். எங்கே நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை தூக்கி கொண்டாடுகிற நாட்கள் வரும். நான் அப்படி தாங்க விசுவாசிக்கிறேன். ஏசப்பா உண்மை உள்ளவர். எந்த இடத்துல என்னை அசிங்கமாக தூஷணம் பண்ணி வெளியே அமிச்சாங்களோ அதே இடத்துல என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணுங்க. அதே இடத்துல நான் ரிப்பன் வெட்டணும். அதே இடத்துல நான் தான் அங்கே முதன்மையான இடத்துல இருக்கணும். என்னை தூக்கி கொண்டாடுகிற நாட்கள் வரணும். ஆனால் பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். பொருத்தனையை கர்த்தர் ரொம்ப அங்கீகரிக்கிறார். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் பொருத்தனை பண்ணிட்டு அவர் பார்க்கல அப்படின்னு விட்டுறோம். ஆனால் பொருத்தனையில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர். யெப்தா பண்ண பொருத்தனையில் அவன் உண்மையாக இருந்தான். அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். எல்லா இறைவன்